ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒர்க் பார்க்க போகிறோம்னா, மாருதியில் ஈக்கோவில் வந்து B1 B4 B5 இந்த மாதிரி சீரியலில் வரும். இதில் என்ன அதிகமான கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா, காயிலில் வந்து கரண்ட் வராது. ரெண்டு காயில் இருக்கும். அதில் மொத்தம் ரெண்டு காயில் ஏதாவது ஒரு காயிலில் கரண்ட் வரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இல்லைனா காயில் போட போட பஸ்ட் ஆகிட்டே இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நம்மள்கிட்ட ஒர்க் வந்திருக்குது. அதுதான் என்ன ஃபால்ட்டுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நான் இதை காமிக்கிறேன் பாருங்க. அப்போ கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காயிலுக்கு டைரெக்டாக கரண்ட் வந்துகிட்டே இருக்குங்க, எத்தனை காயில் போட்டாலும் போயிடுது அப்படின்ற மாதிரி தான் கஸ்டமர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இந்த இசிஎம் தான் B4. இந்த டைப் இசிஎம் தான். இந்த டைப் இசிஎம் தான் வந்து காயிலில் வந்து டைரெக்டாக கரண்ட் வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் பண்ணுற பாருங்க. ஆன் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, அவங்க சொன்ன ஃபால்ட் அப்படியே இருக்கு. இப்போ ரெண்டு காயில் தான் வரும். இதுக்கு ரெண்டு காயில் 4 பிளக்கு. ஒரு காயிலுக்கு வந்து 2 பிளக் வரும். இப்போ அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்கு. ஒரு காயில் வந்து டைரெக்டாக கரண்ட் வந்துட்டே இருக்கு. இதனால என்ன ஆகும்னா, நீங்கள் எத்தனை காயில் வாங்கி போட்டாலும் பஸ் ஆயிரும். காயில் போயிட்டே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஸ்டார்ட் ஆகி 4 இன்ஜெக்டர் ஓடிட்டு இருக்கு. ஒரு காயிலில் மட்டும் கரெக்டான முறையில் கரண்ட் வந்துட்டு இருக்கு. ஒரு காயில் டைரெக்டாகவே இருக்கு. இதுதான் இப்போ இந்த இசிஎம் தான் என்ன ஒர்க்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த இசிஎம் நான் ரெடி பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. பாருங்க, இந்த இசிஎம் போர்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஆன் ஆயிடுச்சு பாருங்க. மெயின்லி ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆன் ஆயிடுச்சு. நான் பிளக் 2ல வந்து கரண்ட் வரல பாருங்க. பிளக் 1 பிளக் 2 முன்னாடி ஆன் பண்ணுறப்ப என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா, பிளக் 2 ஆன் பண்ணாலே பிளக் 2ல வந்து டைரெக்டாக சப்ளை வந்துட்டே இருக்கும். அதுதான் கம்ப்ளைண்ட். இப்போ நாங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. 4 இன்ஜெக்டருமே ஃபயர் ஆகுது. 2 பிளக்குக்குமே பல்ஸ் வருது. முன்னாடி வந்து பிளக் 2ல வந்து டைரெக்டாக வந்துட்டே இருந்துச்சு. பிளக் 1ல மட்டும் தான் பல்ஸ் வந்துச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் திருப்பி சொல்கிறேன். கஸ்டமர் அனுப்பி விட்றாங்க, நான் மிஷினில் போட்டு செக் பண்ணுறேன். நான் ஃபால்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நான் ரெடி பண்ணுறேன். அதை உங்களுக்கும் தெளிவாக நான் போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னா, இப்போ நான் அவங்க கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்த உடனேயுமே போட்டு இதே மாதிரி இருக்குது அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் இல்லைங்க, கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து விட்ருவேன். இசிஎம் போர்டில் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்து விட்ருவேன். இப்போ இந்த ஃபால்ட்டு நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரியே வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் கஸ்டமருக்கு காமிச்சு விட்ருவேன். நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட்டு இசிஎம் போர்டில் தான் இருக்குது. இதை நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ சார்ஜ்னு சொல்லிட்டு முன்னாடி அப்ரூவல் வாங்கிட்டு ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணதுக்கப்புறமும் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரியே நான் கஸ்டமர்கிட்ட காமிச்சிருவேன். இதை நல்லா நீங்கள் கவனிங்க. ஒரு ஃபால்ட்டுன்னு கொடுக்குறாங்க, இதை நான் செக் பண்ணுறேன். இதை செக் பண்ணி ஃபால்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து இது ரெடி ஆகிடுச்சுன்றத ஒவ்வொரு வீடியோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போட்டு வரேன். இது வந்து எங்களுக்கு இப்போது ஒரு நாளைக்கு இந்த வேலை தான் வரும்னு கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து நான் 10-20 இசிஎம் போர்டை ரெடி பண்ணி அமுச்சு விட்டுட்டு தான் இருக்கிறேன். இதுவே வந்து எனக்கு காலையிலேருந்து 4வது போர்டோ 5வது போர்டோ தான் இதை நான் எடுத்து டேபிள் ஏற்றினது. இந்த ஒர்க்கு வந்து எனக்கு ஒரு 1/2 hour தான் ஆச்சு. ஆனால் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.